ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்கின் பிரைட்னஸ் பற்றி ஆரேஞ்சில் உங்களுக்கு எத்தனையோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்கின்னு பிரைட்னஸ்க்கு தான். சூப்பரான நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வச்சு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு வேறு எந்த கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இதுவே நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள். நான் ஆரஞ்சு தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய ஆரஞ்சில் ஒரு பாதி ஆரஞ்சு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கழுவிடணும் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு தோல். அடுத்து வந்து கடல மாவு, நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அடுத்து மஞ்சள் தேவையான அளவுக்கு. அடுத்து பச்சை பால், அதாவது இது காய்ச்சாத பால். இப்போது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குறது தான் இத்தனை பொருளும் சேர்க்குறோம். நல்லா சூப்பராக இருக்கும். வீக்லி 2 times நீங்கள் யூஸ் பண்ணாக்கா போதும். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ரொம்ப ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் நான் கழுவி வச்சு இந்த ஆரஞ்சு தோல் சின்ன சின்ன பீஸாக இருக்குது பாருங்க, இதில் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு பால் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இன்னொன்று, அழுக்கு மீறி பால் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இதில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். அதுவும் மிக்ஸி ஜாரு ஒரு சின்னதே நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணல. ஏன்னா அதில் காரம் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் செப்ரேட்டாக வச்சுக்கணும் ஒரு ஜாரு. அதுதான் மெயின், ரொம்ப முக்கியம். ஃபேஸ் பேக் ஒரு ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜார் ஒன்று செப்ரேட்டாக தேவை. இப்போ இது அரைச்சிட்டு நான் காட்டுறேன். நான் ஒரு பாதி ஆரஞ்சு தோல் தான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணேன்னா நான் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதாவது கொஞ்சம் பாலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்படி பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் திப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், இதில் நல்லா நைஸாக அரைச்சப்பட்டு தான் கொஞ்சம் ஃபேஸ் பேக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும்னா ஒரு ஃபேஸ் பேக்கு நல்லா இதாகும் நம்மளுக்கு. பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. நல்லா ஃபேஸ் பேக் இந்த மாதிரி அரைச்சிக்கணும்னா நல்லா ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஆரஞ்சு தோல், அதாவது பாதி பால், இது ரெண்டும் இதில் மஞ்சள் சேர்த்த மாதிரி இருக்குது பாருங்க. மஞ்சளை நம்ம சேர்க்கல, ஆனால் மஞ்சள் சேர்த்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பாட்டிலில் ஒரு இல்லை பாக்ஸில் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான். இப்போ இது தேவையான அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுற பாருங்க. இதில் என்ன நான் சேர்த்துக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ இதில் கையெல்லாம் போடக்கூடாது. நம்ம தேவையான அளவுக்கு இப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து, வெறும் ஃபேஸ் பேக்குக்கு தானே 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இப்போ தான் இதில் மஞ்சள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் வந்து இந்த பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான், வெறும் 2 பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இதை நல்லா சேர்த்துக்கணும். மிக்சிங் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பேக்காக யூஸ் பண்ணணும். முகத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கினா தான் நம்ம போடுற பேக்கு நம்மளுக்கு முகத்துக்கு நல்லா செட் ஆகும். நல்லா ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா ஒரு பிரைட்னஸ். கடல மாவு இருக்குது, மஞ்சள் இருக்குது. மஞ்சள் கடல மாவு இது மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டைட் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த பச்சை பாலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் அது காயிற மாதிரி உங்களுக்கு தெரியும் போது உங்கள் முகத்தை கழுவி பாருங்களேன். உங்களுக்கு டைம் இருந்தால் காலையிலையும் சாயங்காலம் கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. கடல மாவு, மஞ்சள், பால் பாருங்க, ஆரஞ்சு தோல். நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புக்கு நல்லது கொடுக்குதுன்னா நம்ம முகத்துக்கு போட்டாலே எந்த ப்ராப்ளம் வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக்கு ரெடியாக இருக்குது பாருங்க. நல்லா ஒரு சூப்பரான பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், ரொம்ப தண்ணியாக சேர்த்துக்கினீங்கன்னா அது ஸ்கின்ல அவ்வளோ சீக்கிரம் இதாகாது, ரிசல்ட்டே கிடைக்காது. இந்த மாதிரி தேவைந்தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதான் நம்ம வச்சுன்னு இருக்கிற பச்சை பால், நீங்கள் காய்ச்சாத பாலோட பச்சை பால், அதாவது பசும் பால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இத்தனை பொருளை நம்ம சேர்த்துறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இருக்கிறது ஒரு பாட்டிலில் இது வந்துட்டு கையெல்லாம் போடக்கூடாது. பாருங்கள் இந்த மூடியிலே இருக்குது. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ஆனால் நல்லா அரைச்சிக்கணும். எது ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நல்லா அரைச்சிக்கினா தான் அது முகத்தில் ஒட்டும். கொஞ்சம் திரியாக இருந்துச்சுனாக்கா அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்டும் கொடுக்காது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி ஒரு நைஸாக ஏதோ ஜூஸ் இது பண்ண மாதிரி மசாலா அரைக்கிறோமோ அந்த மாதிரி. ஏன்னா அந்த பாலும் ஆரஞ்சு தோலும் ரொம்ப சாஃப்ட் இல்லைங்களா, ரொம்ப சீக்கிரம் அரைச்சிடும். அதுக்காக அரைக்கும் போது ஜாஸ்தி பாலை ஊற்றிடாதீங்க. இப்போ நான் எப்படி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி திரும்பி எனக்கு தேவை எப்படி இருக்குதுன்னு பார்த்து திரும்பியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்து நல்லா ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிந்து 1 வீக் எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ இது காலையிலையும் நைட்டும் நான் தூங்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுவேன். காலையிலே ஒரு ட்ரிப் நான் அப்ளை பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை. அந்த மாதிரி நான் வீக்லி 3 டைம்ஸ், அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக இது வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், நார்மல் இடத்துல கெட்டு போகாது. இன்னும் ஒன்று கை போடாதீங்க. கை போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு. கண்டிப்பாக இது ஜென்ஸு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி ஜென்ஸு ட்ரை பண்ணுறதுக்கு போது நீங்கள் மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தேவையில்லை. ஆனால் சேம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒரு பிரைட்னஸ் ஸ்கின். இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி, ஏன்னா உடனே ஒரு வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் 2 வாரமே இல்லை 1 மாதம் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவும் இதோட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இதில் மஞ்சளை அவாய்ட் பண்ணுங்க. மஞ்சள் அப்படி தேவைனாக்கா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை மஞ்சளை வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க மஞ்சள் போட்டாக்கா இல்லை தேன் யூஸ் பண்ணாக்கா முடியெல்லாம் கொட்டிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். இல்லை மஞ்சள் வேண்டான்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆண் பெண் 2 பேருக்கும் இந்த டிப்ஸு. பாய்.